ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே நம்ம மருதுபாண்டி சென்னையில் இருக்கும் பொழுதுங்க, அவர் ஜோதி பணியில் கலந்துக்கிறாருங்க. இப்படி ஜோதி தொண்டு செய்து கொண்டு இருக்கும்பொழுது அதை பற்றி சம்சாரத்திட்டே சொல்கிறார். சம்சாரம் ஊரில் இருக்குது, அப்படி சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் 2 நாள் லீவ் போட்டு ஜோதி தொண்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் சம்சாரம் தப்பாக புரிஞ்சுக்குது. என்னன்னு, இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணி குழந்தை குஞ்சையெல்லாம் பெற்றுக்கிட்டு இப்படி சாமியாராக தெரிகிறாரு பொறுப்பு இல்லாமல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லை பொய் தான் சொல்கிறாரோ, சாமி வேற சொல்லிட்டு சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்காரோ என்னமோ அப்படின்னு ஃபோனில் கண்டபடி இவரை கேவலமாக திட்டுது. அதனால் மனசு நொந்து போன இவர் அம்மாட்ட முறையிடுறார். என்னம்மா, உன்னுடைய பணி தானே நான் செய்கிறேன், ஆனால் என் மனைவியே இப்படி கேவலமாக என்னை சந்தேகப்பட்டு பேசினா நான் எப்படி உன்னுடைய பணியை செய்யறது அப்படின்னு சொல்லி அம்மாட்ட முறையிடுகிறார். அன்று இரவே பாருங்க அம்மா நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன, மருதுபாண்டியனுடைய மனைவியின் கனவில் காளியம்மா போய் மருதுபாண்டியனுடைய மனைவியின் கழுத்தை பிடித்து நசுக்கிறாங்க. என் மகனை அவதூறாக பேசுவாயா, என் மகன் அம்மாவுக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கின்றான், அவனை ஊக்கப்படுத்தாமல் நீ அவனை பற்றி கேவலமாக பேசுகின்றாயா, இனிமேல் இப்படி பேசுவாயா, அவன் தொண்டில் குறுக்கிடுவாயா என்று பலவராக மிரட்டி, அவ்வாறு செய்தால் உன்னை நசுக்கி கொன்று விடுவேன் என மிரட்டி விட்டு சென்றார்களாம். ஆறு பின்னாலைங்க மருதுபாண்டியுடைய மனைவி கப்சிப். அவ்வளவுதானு சக்தியில. ஓம் சக்தி.